நம்ம நாட்டில் 2004 சுனாமி வந்துச்சு. நம்ம என்ன எதிர்வினையாற்றணும்? ஒன்றும் இல்லைல்ல. நம்ம இக்காலஜிக்கலாக சில விஷயங்கள கற்றுக்கிட்டோம். நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவுரைகளை நமக்கு அரசாங்கம் கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். சரி, நாம் அதை பற்றி பேச போகிறதில்ல. வரலாற்றில் என்ன நடந்தது சுனாமி வந்தப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கமும் தென்திசை இமயமும் தென்மலையாண்ட தென்னவன் வாழி. இது தென்னவன் அப்படிங்கிற ஒரு மன்னனை வாழ்த்தி பாடுற பாடல். இந்த பாடலில் குறிக்கப்படுற தென்னவன் அப்படிங்கிறவன் நிலந்தரு திருவின் பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுற வடிம்பலம்பன் என்ற பாண்டியன். அப்படி என்ன ஸ்பெஷல்? இவனை என்ன தென்னவன் அப்படிங்கிறதுக்கே இவனை தான் சொல்கிறீங்க? தென்னவன்னா எல்லாருமே சோழன், பாண்டியன், சேரன் எல்லாருமே தென்னவன் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சுனாமி வந்தப்போ இவன் எதிர்த்து நின்று கடலை நோக்கி தன்னோட வேலை வீசி, கடலே என்னோட எல்லை இதுக்கு மீறி நீ வரக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தினானாம். அப்படிப்பட்ட வீரத்தில் சிறந்தவனா அறியப்படுறவன் வடிம்பலம்பன் என்ற பாண்டியன். சரி, இவன் எந்த காலத்தில் வாழ்ந்தான் அப்படின்னா, தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கும் பல்லையாக சாலை முதுகுடும்பி பெருவழுதியும் இவங்க எல்லாருமே சங்க காலத்தில் இருந்த மன்னர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் முற்பட்டவனாக கருதப்படுறான் இவன். இவனோட அரசவையில் தான் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டுச்சு அப்படின்னு வரலாறு உண்டு. நற்றினியை தொகுத்தவனும் இவன் தான் அப்படிங்கிறது இவனோட சிறப்புகளாக அறியப்படுது. சரி, இவன் சுனாமி வந்தப்போ என்ன பண்ணான்? இவன் கடலை நோக்கி தன்னோட வேலை எரிஞ்சா இல்லையா? அதனால கடல் கோபம் கொண்டுடுச்சான். இவனை பார்த்து, அதை இவன் நகரை பார்த்து உள்ள கடலை அழிச்சுதான், கடற்கோள் உண்டாகி இவன் நகரை அழிச்சுச்சான். அதனால கோபம் கொண்டவன் என்ன பண்ணான், நீ இந்திரன் இருக்க திமிரை வச்சுட்டு தானே நீ என்னோட நகரை அழிக்கிற, நான் அந்த இந்திரனையே போட்டு தாக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்திரன் மேல வாள் எறிஞ்சு அவனோட ஆரத்தை கைப்பற்றிக்கிட்டான். அந்த அளவு வீரமுடையவனா கருதப்படுறவன் வடிம்பலம்பன் என்ற பாண்டியன், நிலந்தரு தெருவின் நெடியோன் அப்படின்னு அழைக்கப்படுற தென்னவன். நன்றி.